யாருமே சோஷியல் மீடியாவில் செல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீங்கள் கிளிக் பண்ணிருக்கிற இந்த வீடியோ இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு படிக்கிற விஷயமெல்லாம் அவசரமாக மறந்து போகுதா? ஒரு விஷயத்தை எப்படி சரியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியலையா? கொஞ்ச நேரம் ஞாபகம் இருந்துட்டு அப்படியே அதுக்கு பிறகு என்னதான் படிச்சோம்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆள் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் அப்துல்லா பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்கிரிப்ட் பார்த்து பேசலைங்க. எனக்கு 2 கண் பார்வையும் முழுமையாக தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ். சேனலை ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்கள். அதனால் எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்கிறதுங்கிறது அது ஒரு லேசான விஷயமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது சயின்டிஃபிக் ரீதியாக கண் பார்வை இல்லாத எங்களுக்கும் கண் பார்வை இருக்கிற உங்களுக்கும் என்ன வித்தியாசங்கள் நடக்குது எல்லாத்தையும் பற்றி ஆழமாக பேசலாம். இந்த வீடியோ முடியும் போது ஒரு விஷயத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஆழமா நீங்க தெரிஞ்சுக்கொள்ள போறீங்க. ஓகே, நான் ஒரு விஷயத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்றேன். பட் பெருமைக்காகலாம் இல்லைங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்டேன்னா அது அப்படியே மனசுல ஞாபகமா இருக்குங்க. எந்த அளவுக்குன்னா அல்ஹம்துலில்லாஹ் நான் குர்ஆனை ஓதும் போது அந்த ஆயத்தை எங்கிருந்து பாடமாக்கிறேன், அந்த ஆயத்தை நான் பாடமாக்கும் போது அது எங்கிருந்து பாடமாக்கினேன் அப்படிங்கிற விஷயங்கள் கூட எனக்கு ஞாபகத்தில் வந்து போகும். அல்ஹம்துலில்லாஹ். இது எப்படி நடக்குது? இதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும்னா என்ன பண்ணும்? அதான் இந்த வீடியோ. குறிப்பா நீங்க ஒரு விஷயத்தை எப்படி ஞாபகத்தில் வச்சுப்பீங்கன்னா, உதாரணமா ஒரு புக் படிக்கிறீங்கன்னாலும் அந்த புக்கை பார்த்து வாசிப்பீங்க. அப்படியோ வாசிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற டேபிள் விளங்கும், முன்னுக்கு இருக்கிற சுவர் விளங்கும், பக்கத்தில் ஒரு ஆள் வந்தாங்கன்னா அது விளங்கும், ஒரு பூச்சி போகுதுன்னா அது விளங்கும். அப்படித்தான்ல? ஆனால் இப்படி விளங்குறதால எல்லா விஷயமும் உங்களோட மூளைக்குள்ளே போய் சேவ் ஆகுது. நீங்கள் படிக்கிற புக்கில் அந்த பாடம் சேவ் ஆகுதோ இல்லையோ, உங்களோட வளர்ச்சி டிஸ்டன்ஸாக இருக்குல்ல, பக்கத்தில் இருக்கிற உங்களோட டிஸ்டர்பாக இருக்கிற எல்லாமே போய் உங்களோட மூளையில் சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதனால மூளை கன்ஃபியூஸ் ஆகுது. எந்த விஷயத்தை சேவ் பண்றது, எது முக்கியமான விஷயம் எதுவுமே தெரியாம மூளை குழம்பி போகுது. அப்போ இதான் சாதாரணமானவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன். இப்ப நான் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்கிறதா இருந்தா எனக்கு 2 கண் பார்வையுமே தெரியாதுல்ல, அப்ப எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. எங்கட உலகத்தை சரியா இருட்டா இருக்கு, எதுவுமே விளங்காது, இருட்டா இருக்கு. அப்ப இருட்டா இருக்கிறப்ப நான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னா அந்த விஷயம் டிரெக்டா என்னுடைய காதுக்கு போய் சேருது. காதுல இந்த சவுண்ட் போகுது. காதுல போல சவுண்ட் டிரெக்டா மனசுக்கு சவுண்டா மட்டும் போகாம அது ஒரு இமேஜா போய் சேவ் ஆகுது. இதை நீங்க உணரணும்டா நீங்க பார்க்குற ஒரு படம், பார்க்குற ஒரு காட்சி, வீடியோ அது ஞாபகத்துல இருக்கு, படிக்கிற பாடம் ஞாபகத்துல இல்லை. இதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா அது ஒரு இமேஜாக இருக்கும்போது அந்த இமேஜ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில், உங்களோட பிரெயினில் போய் அழகாக சேவ் ஆகும். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணுமா இருந்தால், ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்கணுமா இருந்தால், முதலாவது நான் சொல்கிற விஷயம் ஆக்டிவ் லிசனிங், கூர்ந்து கேட்குறது, கவனமாக கேட்குறது அப்படிங்கிறது. எங்களோட இஸ்லாமிக் டிவி மீடியா ஆன்லைன் குர்ஆன் மதரசான்னு செஞ்சுட்டு இருக்கேன். அதில் எங்களோட பிள்ளைகள்கிட்ட நான் சொல்கிற விஷயம் அது. அவர் விஷயத்தை எப்படி கவர்ந்து எப்படி கூர்ந்து அழகா கேட்கணும்னா, ஒரு பாடத்தை வாசிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதை நீங்க சரியா வாசிக்கணும், நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இல்லைன்னா ஒரு விஷயத்த நீங்க கேட்குறீங்க, ஒரு சார் படித்தாராங்க, நீ நோட்ஸ் எழுதுறீங்களோ இல்லையோ, படித்தாரதை கேட்குறீங்கிறப்ப நான் சொல்றேன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இதை செஞ்சு பார்த்து இல்லைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட 2 கண்ணையும் மூடுங்க. ஓகே, 2 கண்ணையும் மூடிட்டீங்கன்னாலே உங்களோட சிந்தனை இருக்குல்ல, அது ஒருமித்ததா ஆகிரும், ஒரே பாட்டில் இப்போ ஒரு இருட்டில் இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற எதுவும் விளங்காது, அப்போ இன்னொருவங்க பேசுறது கிளியரா கேட்கும்ல, அதே மாதிரி தாங்க இப்போ எங்களோட லைஃப்ல கூட ஒரு சின்ன 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 சவுண்ட் கூட அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெளிவா கேட்கும். ஒருவங்க வளமையா பேசுறவங்க வாய்ஸ்ல ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட அவங்க வாய்ஸ் ஏன் இப்படி மாறி இருக்கு அப்படின்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இது ஓவர் திங்கிங் இல்லைங்க, இது அவங்களோட வாய்ஸ் மாறுறது விளங்குறது.
அதனால உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரணுமா இருந்தா, வாழ்க்கையில எல்லா விஷயம் ஆழமா பதியணுமா இருந்தா, முதல் ஆக்டிவ் லிசனிங்கை கொண்டு வாங்க, கூர்ந்து கவனிக்கிறது கொண்டு வாங்க. இதெல்லாம் நான் அடைஞ்ச ஒரு முக்கியமான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், நான் குர்ஆனை ஓதும் போதோ, நான் ஒரு விஷயத்தை படிச்சதை மீட்டிக்கொண்டு இருக்கும் போதோ, அந்த விஷயத்தை எங்கிருந்து படித்தேன், யார்கிட்ட படித்தேன் அப்படிங்கிற முழு விஷயமும் என் மைண்ட்ல ஒரு இமேஜா வந்து போகுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் குர்ஆன் ஓதும் போதும் இதை யாருக்கிட்ட பாடமாக்கினேன் அப்படிங்கிற விஷயங்கள் கூட ஞாபகத்துக்கு வரும். இப்படி உங்களுக்கும் வரணுமா இருந்தா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று ஆக்டிவ் லிசனிங், நல்லா கூர்ந்து கவனிக்கிறது. அடுத்தது கண். உங்களோட கண் வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்களை பார்க்குது. மூளையில் இருக்கிற ஒரு கெமிக்கல் இருக்குங்க. அந்த கெமிக்கல் வந்து தவறான விஷயங்களை பார்க்கும் பொழுது, பாவங்களையோ மனசுக்கு பயமுறுத்துற அப்படின்னா பாவங்கள், தப்பான விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கெமிக்கல் வந்து அதிகமாக சுரக்குது. அதனால ஞாபக சக்தியில ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களோட கண்ணை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளுங்க. நான் படிக்கும்போது சரியா தான் படிக்கிறேன் அப்படின்னாலும், உங்களோட கண் படிக்கிறதுக்கு ஒரு 4 மணித்தியாலத்துக்கு முதலோ ஒரு 2 மணித்தியாலத்துக்கு முதலோ சோஷியல் மீடியாவில் ஒரு ரீல்ஸை பார்த்துருக்கலாம், ஒரு வீடியோஸை பார்த்துருக்கலாம், ஒரு தவறான காட்சியை பார்த்துருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் படிக்கிற விஷயத்த கூட ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். படித்து முடிஞ்ச பிறகும் நீங்கள் அந்த தவறான விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஞாபகத்தில் படித்த விஷயம் வந்து மறந்து போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களோட கண்ணை கொஞ்சம் கவனமாக பாதுகாருங்க. தவறான விஷயங்களை பார்க்குறது நிப்பாட்டுங்க. எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் பாருங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா 100% உறுதியாக சொல்கிறேன், உங்களோட ஞாபக சக்தியை யாருமே அடிக்காத அளவுக்கு நல்ல சிறப்பான ஒரு மெமோரி பவர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களோட கண்ணை முக்கியமாக பாதுகாத்து கொள்ளுங்க. ஓகே, நான் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க. உங்களோட வாழ்க்கையில் ஞாபக சக்தி வரணுமா இருந்தால் உங்களோட கண் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நிறைய குப்பைகள் மூளைக்குள்ளே போகுது. அதனால் மூளை கன்ஃபியூஸ் ஆகுது. எதை சேமிக்கிறது, எதை விடுறது, எது உண்மை, எது பொய், எது முக்கியமானது, எது தேவையில்லாது அப்படின்னு சொல்லி மூளை கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போது இந்த விஷயத்தை கவனிங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஞாபக சக்தி உள்ளாலா நீங்கள் மாறுவீங்க. அதே மாதிரி துஆக்கள் இருக்குது. ரப்பி ஜிதினி இல்மா அப்படிங்கிற துஆ, ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி அப்படிங்கிற துஆக்கள். என்ன துஆ ஓதுறதெல்லாம் முக்கியம்தான், ஓதத்தான் வேணும். ஆனால் முயற்சிங்கிறது வரணும். முயற்சிங்கிறது நம்மட கண்ணில் இருந்து வரணும். எவ்வளவோ பாவத்தை பார்க்குறோம், உண்மையில்ல எவ்வளோ பாவத்தை பார்க்குது இந்த கண். அப்போது கொஞ்சம் சிந்திக்கணுங்க. நான் மனிதனாக பிறந்துட்டோம், இந்த கண்ணால் அதிகமாக பாவத்தை பார்க்குறப்ப மறுமையில் அந்த கண் போய் பதில் சொல்ல போகுது அல்லாஹ் கிட்ட, இவன் இந்த மனுஷன் இந்த விஷயத்தை பார்த்தான் அப்படின்னு, என்னால் இதை பார்த்தான் அப்படின்னு. அதனால் இந்த விஷயத்தை உங்களோட லைஃப்பில் எடுங்க. உங்களுக்கு நான் 100% உறுதியாக சொல்கிறேன், ஒரு முழுமையான ஞாபக சக்தி, பெரிய மெமோரி பவர் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த கண் பார்வை அல்லாஹ் எடுத்துட்டு எனக்கு தந்ததில் ஒரு விஷயம்தான் ஞாபக சக்தி. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே ஞாபகத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒருவங்க பேசினா கூட அவங்களோட வாய்ஸ் நல்லா பேசுகிறவங்களா இருந்தால் அவங்களோட கையை தொட்டால் கூட இது யார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் ஞாபக சக்தியை தந்திருக்கான்னா அது எனக்கு கிடைச்சது, அல்லாஹ் தந்தது இந்த கண் பார்வை இல்லாதால கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். அல்ஹம்துலில்லாஹ், கண் பார்வை இல்லாததும் ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். என்னென்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் அப்துல்லா.